அங்கே பூதகணங்கள் எல்லாம் வந்து வேலை செய்கின்றதாம். மொட்டை பூதங்கள் கட்டை தோண்டுதான். மொட்டை அது தோன்றது கட்டை. ஆமா, அது மட்டுமா கொல்லிவாய் வேப்படைகள் அத்தனையும் மரங்கள் செடிகள் எல்லாம் வெட்டி சீர்திருத்தம் பண்ணி ஒரு ஓரமாக ஒதுக்கி நெருப்பிட்டு கொளுத்தி கொண்டிருக்கின்றதா. இப்படியாக பூதகணங்கள் வேலை செய்கின்றது. பணத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு பூதத்தை உட்கார வச்சிருக்குது. எங்கப்பா, அதாவது பெரிய பெரிய மலைகள் எல்லாம் பிளந்து கொண்டு வந்து அப்படியே கோட்டை வைக்கிற கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கோட்டை கட்டுவதற்கு பூதங்கள் எல்லாம் தோண்டும் போது புதையல் கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல, திரவியங்கள், அதை அத்தனை எடுத்துக்கொண்டு தாயாகி முத்தார் காலடியில கொண்டு வச்சு வணங்குறார்கள். எவ்வளவு இருந்திருக்கு, ஏகப்பட்ட பணங்கள் இருக்கு. அம்மா நீலன் ஆதித்தன் முப்ராதீவர்கள் எல்லாம் சேர்ந்து தோரண கொடிகள் கட்டுகின்றார்களா. மாவிலை தோரணங்கள் அங்கங்க கட்டுகின்றார்களா. இப்படியாகவே பூதகணங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது, அப்படி இருக்கும் போது அத்தனை பூதங்களும் வேலை செய்வதை பார்ப்பதற்காக தாயாகிய முத்தாரம்மன் தன்னுடைய பல்லைக்கிலே அமர்ந்து பவனி வந்து கொண்டிருக்கின்றாள். அம்மன் எப்படி பவனி வந்து கொண்டிருக்கிறாள்? எப்படி அம்மா பவனி வருகின்றார்கள்? பவனி வருகிறாள் போல